ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே கிடைக்கின்ற பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவின் மூலம் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே கும்ப ராசியை சார்ந்தவர்கள் யார்? கும்பம் அனைத்து ராசிகளுடைய கம்பம், கொடி கட்டி பறக்கின்ற அன்பர்கள் கும்ப ராசியை சேர்ந்தவர்கள் சார்ந்தவர்கள். மேலும் சட்டம் போடாமல் சாதனையை செய்பவர்கள் சரித்திரத்திலே இடம்பெற கூடியவர்கள். அப்படிப்பட்ட கும்ப ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? அவிட்டம் 3, 4, சதயம் 1, 2, 3, 4 பாதங்கள், புரட்டாதி 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உடையவர்கள் தான் கும்ப ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள். இந்த மாதத்திலே நடக்க இருக்கின்ற 2 பெயர்ச்சிகள், ஒன்று சூரியனுக்குரியது, இன்னொன்று சுக்கிரனுக்குரியது. இதனுடைய பொது பலனையும் தனி பலனோடு கணக்கிட்டு இப்பொழுது கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பலாபலன்களை பெற இருக்கின்றோம். வீரத்தை விட விவேகமே சிறந்தது என்பதை மனதில் கொண்டு எதையும் சாதிக்கும் திறனுடைய கும்பராசிக்காரர்கள் இந்த மார்ச் மாதம் இனிமையான பேச்சின் மூலம் சிக்கலான காரியங்களை எளிதாய் செய்து முடிப்பீர்கள். உங்கள் திறமையை கண்டு அடுத்தவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் ராசியில் இருக்கும் கேதுவால், ராசியில் இருக்கும் ராகுவால் திடீர் மனக்குழப்பம் வரும். அதை கட்டுப்படுத்துவது நல்லது. அலைச்சலை தவிர்ப்பதன் மூலம் களைப்பு ஏற்படாமல் தடுத்து கொள்ள முடியும். வேலை தவறி உணவு உண்ணாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சாதுரியமாய் செயல்பட்டு முன்னேற்றத்தை காண்பார்கள். ஆனால் வேலை செய்பவர்கள் கோபப்படாமல் தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நன்மையை தரும். கும்பராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த மார்ச் மாதத்திலே குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவார்கள். ஆனால் கடுமையான பணிவின் காரணமாக சோர்வு உண்டாகலாம். குடும்ப விஷயங்கள் ஆர்வம் காண்பீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த இடைவெளி குறையும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்தும். பிள்ளைகள் முன்னேற்றத்துக்காக பாடுபடுவீர்கள். பெண்களுக்கு திடீரென்று கோபம் உண்டாவதை தவிர்ப்பது நல்லது. திறமையை கண்டு மற்றவர் பாராட்டோ எதிர்பார்த்த பணவரத்து இருக்கும். கலைத்துறையினருக்கு பணிகளிலே கவலைகள் இருந்தாலும் நிறைவாக முடியும். எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லது. விவகாரங்களை தலையிடாமல் ஒதுங்கி விடுவது நன்மையை தரும். அரசியல் துறையினருக்கு தேவையற்ற பிரச்சனைகள் தலையிடாமல் இருப்பது நல்ல மனோதிடத்தை உண்டாக்கும். கடன்கள், நோய்கள் தீரும். விவாதம் தொடர்பான காரியங்கள் நல்லபடியாய் நடந்து முடியும். நன்மை தீமையை பற்றி கவலை இல்லாமல் தலைநிமிர்ந்து நடப்பீர்கள். மாணவர்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடித்து முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். பாடங்களை நன்கு படித்து பாராட்டை பெறுவீர்கள். அவிட்டம் 3, 4 பாதங்களை உடையவர்களுக்கு கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் பிரிந்து சென்ற தம்பதியினர் ஒன்று சேருவார்கள். குடும்ப தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலே வருவாய் உண்டு. மருத்துவ தொழில் புரிவோருக்கு அதிக வருவாய் வரும் மாதம். சோதனைகள் வெற்றியாக மாறும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் காரியங்கள் அனைத்தும் கைகூடும். உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களை கவரும். உல்லாச பயணங்களில் நாட்டம் செல்லும். மன அடக்கம் பெறும். தியானம் செய்யுங்கள். படிப்பில் நாட்டம் கூடும். பெற்றோர்கள் பிள்ளைகளை விரும்பியதை வாங்கி கொடுப்பார். திருமணம் ஆகாதவருக்கு நல்ல வரன்கள் வந்து சேரும். வெளிநாட்டில் இருந்த நல்ல செய்திகள் வந்து சேரும். புரட்டாதி 1, 2, 3 பாதங்களை உடையவர்களுக்கு கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் கல்வியே புதிய மாற்றம் உண்டாகும். அரசாங்கம் அனுகூலம் ஏற்படும். வாகனங்களை
பயன்படுத்தும் போது மிகவும் கவனம் தேவை. செய்யும் உத்தியோகத்தில் இடமாற்றமோ அல்லது பணி நிரந்தரமோ ஏற்படலாம். கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் இந்த மார்ச் மாதத்திலே என்னென்ன? ஆஞ்சநேய கவசத்தை படித்து வருவதுடன் அநாதை இல்லங்களுக்கு சென்று தொண்டு செய்து வர மனக்குழப்பங்கள் நீங்கும், தைரியம் உண்டாகும், தலைப்பட்ட காரியங்கள் நன்கு நடந்து முடியும். சந்திராஷ்டம தினங்கள் 12, 13, அதிர்ஷ்ட தினங்கள் 5, 6. ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே 8 மணி அளவிலும் மாலை வேளையிலே 6 மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கவனித்து தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை பெறலாம். இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி.